பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று கற்பிக்கிறது தமிழ். அப்படி பலாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்து கல்வி கண்ணை திறந்துவிட்ட நம்முடைய இறைவனாக போற்றப்படுகிற பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நினைவு நாள் இன்று. அதற்கு தூதுவர்களாக இருந்த பெருமக்கள் தான் ஆசிரியர் பெருமக்கள். தாயின் கருவறையில் நாம் 10 மாதங்கள் இருக்கிறோம். அது உயிர் கருவறையாக இருக்கிறது. ஆனால் பள்ளி கல்லூரியில் பல ஆண்டுகள் நாம் பயில்கிறோம். அது அறிவு கருவறையாக இருக்கிறது. அப்ப தாயினும் மேலானவர்கள் ஆசிரியர் பெருமக்களாக இருக்கிறார்கள். பெற்ற தாய் தந்தையர் இந்த உலகத்தை நமக்கு காட்டுகிறார்கள். இதுதான் உலகம் என்று. ஆனால் அதே குழந்தையை, அதே பிள்ளையை உலகத்துக்கு காட்டுகிற பெருமக்களாக ஆசிரியர் பெருமக்கள். அப்படித்தான் பல அறிஞர்கள் பிறந்தவுடன் என் தாய் இதுதான் உலகம், இதுதான் அப்பா, இதுதான் அம்மா என்று காட்டியிருப்பார், இதுதான் மாமா என்று காட்டியிருப்பார். ஆனால் உலகத்துக்கு இன்னைக்கு சீமான் என்று ஒருவன் தெரியுதென்றால் அதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். அன்பிற்குரியவர்களே, மதிப்புமிக்க பெருமக்களே, மன்னர் பிலிப்ஸ் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் விற்று, சொத்துக்களை எல்லாம் பிரிச்சு எல்லா செல்வங்கள், பொன், நகை, மாணி எல்லாத்தையும் பிரிச்சு மக்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. இலவசமா கொடுத்துட்டே இருக்காங்க. இதுல மக்கள்ல சில பேர் எழுந்து கேள்வி கேட்கிறாங்க, என்ன பிலிப்ஸ் நீ எல்லாத்தையும் இப்படி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கா, உனக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு எதுக்கு இந்த செல்வம்? என் மகன் அலெக்சாண்டருக்கு என்னுடைய ஆசிரியன் அரிஸ்டாட்டில் நான் கல்வி கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டான். அதை விட எனக்கு என் மகனுக்கு அரிஸ்டாட்டில் கல்வியை கொடுக்குறான். அதை விட எனக்கு செல்வம் ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துக்கிறேங்கன்ட்டான். அப்போ ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சிட்டா அந்த பிள்ளைக்கு எந்த செல்வமும் தேவையில்லைங்கிறான். யாரு? பிலிப்ஸ் சொல்றான். அதுல அலெக்சாண்டர் பின்னாடி நான் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய தாய் தந்தையராகலாம். ஆனால் நான் பெற்ற வெற்றிக்கு அடைந்திருக்கிற புகழுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் தான் என்று அலெக்சாண்டர் சொல்றான். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு அன்புக்குரிய சொந்தங்கள் நீங்க அறியணும். ஒரு நாட்டின் செல்வத்துல நீர்வளம், நிலவளம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் செல்வங்கள் தான். ஆனால் ஆகச் சிறந்த வளம் அறிவு வளம் தான். அறிவில்லாதவன்ட்டு நீ எதை கொடுத்து என்ன பண்ண போற? இது மண்ணுன்னு தெரியுமா? இது மணல். அரை எங்களும் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு அறிவு இருந்தவனுக்கு தானே தெரியும். அறிவிட்ட முட்டாப்பையிட்ட கொடுத்து 32,000 வித்து தின்ட்டான். பதில் இல்லை. அப்பங்க அறிவில்லை. நீரை உறிஞ்சி விற்கிற இடம் மடப்பல நீ கடையில காசு வாங்கி குடிச்சிருவேடா. இந்த சிட்டு, குருவி, கொக்கு, யானை, பூனை, மயில், கீழு, கரடி இதெல்லாம் என்னடா பண்ணும்? இந்த மரம் என்னடா பண்ணும்? பூமிக்கு அடியில 1000 2000 அடிக்குள்ள தண்ணியை உறிஞ்சிட்டு வர்ற. இது வேற 1000 அடிக்கு முடியுமா? சரிதான். அங்க இருக்க செடி, இந்த புல் அனுப்ப முடியுமா? முடியாது. இந்த அறிவு ஏன் இல்ல? அறிவு இல்ல. நீ மட்டும் கடையில போய் அண்ணாச்சி எனக்கு ஒரு கிண்லே கொடுங்க, அக்கோஃபினா கொடுங்க, அப்போல கொடுங்க. அப்ப இந்த மைனா அண்ணாச்சி எனக்கு ஒரு கிண்லே கொடுங்க, எனக்கு ஒரு காக்கை கொக்குலாம் இல்லைன்னா என்ன செத்து போவ நீ. காக்கை செத்தா பாக்குற, யானை செத்தா பாக்குற, சிங்கம் செத்தா பாக்குற, கரடி செத்தா பாக்குற, கொக்கு செத்தா பாக்குற. அதையெல்லாம் சாகும்போது நீ பாக்க இருக்க. ஆனா நீ செத்தா பாக்குறதுக்கு ஒண்ணும் இருக்காது. ஏன்? அறிவு இல்லை. அறிவு இருக்கிறவன்ட்டு அதிகாரம் இருந்தா தான் எதுக்கும் பயனுள்ளதா இருக்கும்.
இல்லைன்னா ஒண்ணு இல்லை. அதனாலதான் என்ன சொல்றான், செல்வத்திலே உயர்ந்த செல்வம் அறிவு செல்வம் தான். அறிவை வளர்ப்பது கல்வி. கற்றவருக்கு சென்ற இடெல்லாம் சிறப்பு என்று நம்ம வள்ளுவ பெருமான. ஆனால் கற்றவருக்கு சென்ற இடெல்லாம் சிறப்பா தெரியல, இப்ப சென்ற இடெல்லாம் சிறப்பா நம்ம கஷ்டப்பட்ட குடும்பம்டா, ஆடு மாடு வச்சு விவசாயம் பாரு, படிச்சு முன்னேறணும்பா, நல்லா படிச்சுக்கிட்டா வேலை வெற்றி பார்த்து முன்னேறலாம்னா. எங்க படிக்க வைக்கிறவனே வீதியில கிடக்குறான், இவன் எங்கிட்ட நீ படிச்சு முன்னேறது? படிச்சான், விழுந்து விழுந்து படிச்சான், படிக்க வைக்கிறவனே வீதியில கிடக்குறான். எல்லாரும் குடிச்சு போட்டு மயங்கி கிடந்தா பரவாயில்ல, ரொம்ப படிச்சு போட்டு மயங்கி கிடக்குறான். என்ன என்ன போய் பண்றது, என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில ஒரு சமூகம் வெளி மாநிலங்களோ பிற நாடுகளோ பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு பிரச்சனை, வீதியில் போராடுகிறார் என்றால் என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகள், என் அருமை உடன் பிறந்தார்கள் உணரும். ஒரு நாட்டில் அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நின்னார் என்றால் அந்த நாடு நாடல்ல. உழுது விளைச்சு உலகத்திற்கு உணவிடுகிற உழவன்குடியவன் வீதிக்கு வந்துட்டான், வாழ முடியாத சாத்தியம் என்றால் அது நாடு இல்ல, அது சுடுகாடு என்று பொருள். அது அரசல்ல, அது தரிசு என்று பொருள். அது தரிசு, ஒன்னதும் ஆயிக்கிடு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? எங்க இருந்த அடிப்படை எது சொல்றானே, ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அந்த எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நின்னா நாடு வீதியில் இருக்கா? எங்க இருக்கு? எங்க இருக்கு? நல்லாட்சி கொடுத்துட்டோம், கொடுத்த வாக்கில் 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். இது கொடுத்தா இல்ல கொடுக்காத வாக்கா? தேர்தல் அறிக்கையில் 311 தம்பி, வேலை சம ஊதியம். இது நான் சொல்லலையே, இவங்களா சொல்லலையே, நீங்க சொன்னதுதான். ஒரே நேர அளவு, ஒரே வேலை, ஒரே பதவி, ஆசிரியர் ஆசிரியர், அப்ப ஒரே ஊதியம் தானே? அதுதானே. இங்க என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. நீங்க அதான் வேலை பிரச்சனையின் ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப 58 வயசு ஓய்வு பெற வயசு அரசு பணியாளர், ஏன் அது 59 ஆச்சு, அப்புறம் 60 ஆச்சு? நீங்க வெளியில பணி ஓய்வு பெற்று போகும்போது உங்களுக்கு நான் ஊதியம் கொடுக்கணும், ஊக்கத்தொகை கொடுக்கணும். அது அவங்க காசுல இல்ல, உங்க பணியில் உங்களுக்கு 30,000 அதுல பிடித்த பணம் இருக்கும், அதை சேமித்து வச்சு நீங்க ஓய்வு பெறும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும். அதுக்கு காசு இல்ல. அதனால என்ன செய்யறேன், நீங்க சீக்கிரம் ஓய்வு பெற்று போனா ஓய்வூதியம் கொடுக்கணும் 58 59 ஆக்குறேன். அப்புறம் காசு இல்ல 60 ஆக்குறேன். இதுக்கு மேல வச்சிருந்தா வெளியில வேலையெல்லாம் படிச்சு நிக்கிறேன், செருப்புகள்ட்ட அடிப்பான்ட்டு 60 வயசுக்கு மேல அனுப்பிடுறேன் வீட்டுக்கு போன்ட்டு. இப்ப அந்த பக்கம் பகுதி நேரர், இந்த பக்கம் இடைநிலை, அங்க டெட்டு தேர்வு எழுதிட்டு எங்களுக்கு நியமன தேர்வு எழுதி எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ண மாட்டான். நான் ஒரு தாள் எழுத சத்தியம் பண்ணவா, என் குலதெய்வானவே சத்தியம் பண்ண பேச மாட்டான். ஏன் நிரந்தரம் பண்ண மாட்டான்? பண்ணினால் நீ ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கட்ட. அதனால என்ன செய்யறேன், ஒப்பந்த பணியாளரா வச்சுக்கிறேன். நீ இப்ப என்னை நிரந்தரமாக்குன்னு போறான்யா, உன்னைய அப்படி தள்ளுறேன். இங்க வேலை இல்லாம நிக்கிறான்ல, அவனை உள்ள தள்ளுறேன், உன்னை வெளியே தள்ளுறேன். அவன் ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துட்டு நிரந்தரமாக்கு, கோ அவுட் கம் இன். உண்மைதான். நான் கூட உங்ககிட்ட உண்மை பேசலைன்னா உலகத்துல எவனும் பேச மாட்டான். ஏன்னா நான் உங்களுக்கு தலைவனும் இல்ல, முதலமைச்சரும் இல்ல, நான் உங்க கூட பிறந்தவன். நானாவது அக்கறையா பேசணும்ல. எப்பா இதாப்பா நடக்குது, இதான் நடக்குது. ஆனா இங்க இருக்கு, குடும்ப தலைவிக்கு 1000, படிக்க போற கல்லூரி பெண்களுக்கு 1000, வாக்குக்கு 2000. அது இருக்கு, வேற கதை, அது வேற கதை. உயிரோடு இருக்கிறவனுக்கு இங்க ஒரு என்னன்னு சொல்ல முடியல. இப்ப இதுல என்ன சிக்கல் வருதுன்னா, நமக்கு நிதி இல்லைன்னா சொல்லாதீங்க. 12,000 கோடி வருது ஆண்டுக்கு இந்த 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு. 12,000 கோடி கோடி.
அதுல வந்து 950 கோடி வருது. இந்த நம்ம பிள்ளைகளுக்கு 1000 கொடுக்கறது இல்ல. 1000 ரூபாய் கொடுக்க போறானால இல்ல, 1000 ரூபாய் கல்லூரி போகும்போது போறானால. ஆனா எங்களுக்கு சம வேலை சம ஊதியம் கொடு, நம்ம போராடும். போராடவனு நீ யாரும் பார்க்க மாட்டேற. அவன் கேட்கவே இல்லை. அவனுக்கு போய் இந்த 1000 வச்சுக்க, இந்த 1000 வச்சுக்க. என்னடா உங்க உங்க பஞ்சாயத்து? உண்மையிலே உங்களுக்கு அறிவு இருக்கா இல்ல? எப்படி உண்மையிலே இருக்கா? உண்மையிலே இருக்கா? பெரிய பிரச்சனை. அப்ப இது புரட்சியாளர் அம்பேத்கர் நம்மளும் தான் அதை படிச்சு பேசி பேசி பாக்குறோம். உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு. அது சரிதான், நாங்க போராடித்தான் பாக்குறோம், ஒன்றும் பெற முடிய மாட்டேங்குது. இப்ப இந்த போராட்டத்திலே தம்பிக்கிறேன். 4 முறை நடந்திருக்கு, 4 முறை நான் வந்திருக்கேன். இப்போ வந்திருக்கேன். அதுல என்னன்னா, ஐயா எல்லா பிரச்சனையும் இருக்கட்டும்யா. நீங்க பரந்தூர்ல 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறீங்கயா, கட்டுங்கயா, நல்லா கட்டுங்கயா. ஆனா நீங்க பறக்கிறதுக்கு ஒரே ஒரு பிளைட் காட்டுங்கயா சொந்தமா. ஐயா இந்தியாவில ஒரே ஒரு பிளைட் இருக்காங்கயா. ஐயா உக்ரைன்ல போருங்கயா, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்குங்கயா. ஆயிரக்கணக்கா 5000 3000 4000 படிக்க போன பிள்ளைய சிக்கிட்டாயா. அவனை விண்ணூர்தி அனுப்பி திருப்பி கூட்டிட்டு வர வண்டி. சொந்தமா ஒரு பிளாட் கூட இல்லாத நாய் உனக்கு எதுக்கிட்ட 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்? கிரிக்கெட் ஆடவா? எதுக்கு சொல்லு? இருக்கிற மீனம்பாக ஏர்போர்ட்ல பறக்க வானூர்தி வச்சிருக்கியா? அப்புறம் எதுக்கு ஏர்போர்ட் எதுக்கு? 40,000 கோடி டெண்டர் கோடி நமக்கு. வேற என்ன இதுல வரப்போகுது? என்ன வரப்போகுது? 8 வழிச்சாலை இருக்கிறது, 4 வழிச்சாலை. அதுல என்னன்னா பெட்ரோல் டீசல் மிச்சமாகும். சீக்கிரம் வீட்டுக்கு போய் சீரியல் பாப்பா, சினிமா பாப்பா. வேற என்ன சிந்திச்சது? படைக்கு போறியா? ஏய் கார்ல போறவனை பத்தி கவலைப்படுறியா? பரதேசி கார்ல போறவனுக்கு சோறு போடுறவனை பத்தி கவலைப்படுறா? அதை பத்தி ஒரு சிந்தி. ஏர்போர்ட் கட்டுறதில்ல, ஏற பூட்டி உழணும். 5000 ஏக்கர் வாய்த்துக்கார இருக்கிற வானூர்தி நிலையத்துல பறக்க வானூர்தி இல்ல. எவனாவது ஒருத்தன் இந்த வானூர்தி எங்களுக்கு வசதியா இல்லை, அதனால பயணிகள் எல்லாம் பல ஆண்டுகளா போராடி கொண்டிருக்கிறார்கள், அதனால் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த நாயகப்படுத்துற பாடு. பட்டினி கிடந்து நம்ம செத்தா கட்டையில கரண்ட்ல இருக்கிறது வளர்ச்சிங்க. தட்சால் இவரானருங்க, இவ்வளவுதாங்க. பிச்சைக்காரன் வந்து அம்மா அது ஒரு தரம்ங்க. இப்போ டெல்லியில ஒரு வாண்டி வந்து சிக்னல்ல நிக்குதுங்க, போக்குவரத்து நிறுத்தத்துல. ஒரு பிச்சைக்காரன் டிக் டிக் டிக், அந்த அம்மா கேஷ் நகி ஒன்லி கார்ட் அவன் சொன்னா பையங்க சூப் மிஷினை நீட்டுறாங்க. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே கிழிச்சு விட்டு கண்ணாடி ஏத்திட்டு போகுதுங்க. பிச்சைக்காரன் சூப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறது டெவலப்புங்க. இதாங்க டெவலப். ஆனா நாம கேட்கறது பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்கடா பிச்சைக்கார பல, அதான்டா வளர்ச்சி. அதான் இங்க இருக்கிற ஒரு கொடுமை, பெருங்கொடுமை நடந்துருச்சு இந்த நாட்டுல. எத்தனையோ போராட்டங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த தெருவில் ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு இந்த தெருவில் காசு கொடுக்காம போயிட்டாங்கன்னு வீதிக்கு வந்து போராடின மக்களை உலக வரலாற்றுல எந்த இனத்திலே பார்த்திருக்கீங்களா? நம்மளுக்கு தான். இப்ப பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த பெருமக்கள், விதை நெற்கள். ஒரு விதை 1000 விதையாக உருவாகும், ஒரு விதை 1,00,000 விதையாக வரும். இந்த விதை நெற்களை வீதியில் ஓட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீங்க எப்படி பேசுவீங்க? இதை பற்றி இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால இது யாருக்குன்னு தெரியல. இந்த கதவை மூடி நாங்கெல்லாம் போராட கேட்டா எங்க ஜன நடமாட்டம் இல்லையோ அங்க போய் கத்திட்டு போச்சுமா. அதுக்கடையில போலீஸ் நிக்கல, பேரிகார்டை போட்டு தடுத்து முட்டு முழுதா போலீஸை போட்டு நிறுத்தி விட்டுரும். நாங்க 500 பேர், போலீஸ் 5000 பேர். அப்ப நாங்க எங்க போராட்டத்திற்கு பெருமளவு பங்கேற்று வெற்றி பெற செய்த காவல்துறைக்கு நன்றி. வேற என்ன செய்ய சொல்ற? இப்ப இது நடுச்சாலையில போய் நின்னோம்னா மக்கள், ஏன் ஆசிரியர்கள் 5 நாட்களாக உடலை வருத்தி பசி பட்டினியோட போராடிக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்தி ஒருத்தனுக்கும் தெரியும். ஆனா நீ ஒரே நாள்ல டாஸ்மார்க்க மூடு, எல்லாருக்கும் தெரியும். நாட்டுல இது என்ன பிரச்சனைகளை
பிரச்சனைகள் வரும்போது துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் வந்து பேசி அதுக்கு தீர்வு காணணுங்கிறது கிடையாது, இதுவரை கிடையாது. இப்ப என் தம்பி சொல்றாரு, இதே கோரிக்கை வச்சு ஐயா கருணாநிதி காலத்துல, இதே கோரிக்கை வச்சு அம்மையார் ஜெயலலிதா தலைமையில, இதே கோரிக்கை வச்சு ஐயா ஓபிஎஸ் இருக்கும்போது இடைக்கால முதல்வராக இருக்கும், இதே கோரிக்கை வச்சு ஐயா எடப்பாடிட்ட, இதே கோரிக்கை வச்சு ஐயா ஸ்டாலின்ட்ட. அப்ப அவன் சொல்றா, வரலாற்றில் ஒரு அரிய வாய்ப்பு 5 முதல்வர்களை தாண்டி உங்களுக்கு கிடைத்திருக்கு. அது இன்னைக்கு, அதுவும் காமராஜர் கல்விக்குங்கிறத காமராஜர் நினைவு நாள், மகான் காந்தி அவர்களின் பிறந்த நாள். இந்த நாளில் ஆசிரியர் பெருமக்கள் அங்க என்ன சொல்றாங்க, நாங்க டெட் எழுதிட்டு வந்தோம், நிரந்தர தேர்வு அந்த இதை எழுதி எங்களை பணி நிரந்தரம் பண்ண. அது இவங்க சம வேலை சம ஊதியம். அது அங்க பகுதி நேர ஆசிரியர்கள், அவங்க எங்க பணியை நிரந்தரம் பண்ண. அது எப்படி நிரந்தரம் பண்ணுவாங்க? சுவர்ல எழுதிருக்குல்ல, நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர முதல்வர். அதுதான் நிரந்தரமா இருக்கு இந்த நாட்டுல. எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு, எல்லா சூருட்டிலையும். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். அது கற்றறிந்த பெருமக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க, எங்க தாண்டா போய் இந்த நாட்டை நிறுத்துவாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கே இந்த நிலைமைனா, சாதாரண அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களின் பிரச்சனையை எவன் செவி கொடுத்து கேட்பான் பாரு. 1000 ரூபா எங்க அம்மாவுக்குன்னு வச்சு, ஒரு நாளைக்கு 30 ரூபா, 30 ரூபா விட சம்பாதிக்க முடியல எங்க அம்மால. ஒரு நாளைக்கு 30 ரூபா. ஆனா 3 குடம், 3 அப்பள கேன், 3 குடுவை, 30 90 ரூபா. அப்ப மாசம் 3000 ரூபாய்க்கு தண்ணியே வாங்குறேன். நான் என்ன சொல்றேன், 1000 நீங்க வச்சுக்கிறீங்க ஏசம்மா, நியாயமாரே, தண்ணியை கொஞ்ச நாள் தரமான தண்ணியை எங்களுக்கு விநியோகம் பண்ணிருங்க. அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. என்னவோ ஒண்ணு நடந்துருச்சு, இனிமேலாவது அதை சரி பண்ணணும். உங்க போராட்டத்தை நான் தொடர்ச்சியா மதிக்கிறேன். ஏன்னா நாங்க போராடாமல் எதையும் வெல்ல முடியாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். போராடி வந்தது எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது. உலகில் பல்வேறு இனங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வப்போது போராட்டங்கள் வருகிறது. நம்ம இனத்திற்கு வந்து போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது. அப்ப எது ஒன்றையும் போராடித்தான். அவரே எங்களுக்கு சொல்றாரு, தம்பி போராடினாலும் சாபம், போராடாவிட்டாலும் சாபம். ஒருவேளை போராடினால் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனால் போராடி சாவும். இப்ப வந்து இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அவர்களின் தேவைக்கு, அவர்களின் தன்னலத்திற்கு போராடுகிறார்கள் என்று பார்க்க முடியாது. இதற்கு பிறகு வருகிற பல தலைமுறைகள் தாண்டி வருகிற சந்ததியினருக்கும் இந்த பிரச்சனை போயிடக்கூடாதுங்கிறத. அவன் என்ன பல நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் என்ன பண்ணா, போராடி இதை சரி பண்ணாம அவன் என்ன வேடிக்கை பார்த்துருந்தானா? போராடினம்யா, போராடிதாயா பெற்று கொடுத்தோம். அப்படித்தான் தமிழ்நாடு 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 தமிழ்நாடுன்னு பேர் வையின்னு ஒருத்தன் 76 நாள் பட்டினி எடுத்து செத்துருக்கான், ஜங்கர்லிங்கனார். ஆனா அவனை யாரும் பேசல. நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம், நாங்க தான் வச்சோம். ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவுக்கு வச்சீங்களா இல்ல தமிழ்நாட்டுக்கு தான் வச்சிடலாம்? தமிழ்நாட்டுக்கு தானே வச்சிருக்க, தமிழ்நாடு தானே. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. எங்க பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடினதுக்கு அப்புறம் நீங்க பேர் வச்சல இல்ல, அவன் நீங்க பேர் வச்சதுக்கு அப்புறம் பாடினானா? அப்பவே தமிழ்நாடு இருக்குல்ல. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல் உலகன்றான், நாடே உலகமே என்னதுறான்றான். இவன் பைதுகார போய் தமிழ்நாடுன்னு வச்ச. ஆனா தமிழ்நாட்டுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடாக்கி வச்சிருக்க. எங்க இருக்கு தமிழ், எங்க இருக்கு தமிழ? பூரா முச்சந்தில் உட்காந்துருக்கான். ஆனால் ஒரு நாள் உங்க பிள்ளை உங்களுக்கு புரிஞ்சுக்காரன், இந்த நிலையை தலைகீழா மாற்றுவேன். அதுல எந்த சந்தமும் உங்களுக்கு வேண்டியது. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு ஆசிரியர்னா யாரு, விவசாயினா யாரு, காவல்துறைனா யாரு எல்லாம் தெரியும். எனக்கு பசி தெரியும், வேர்வை தெரியும், காலடிபட்டு கிளம்பி வர்ற புழுதியை சுவாசிச்சதுனால எனக்கு எல்லாம் தெரியும். அதனால ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்பிக்கையோட இருங்க, நம்பிக்கையோட இருங்க. போடுது இல்ல எடுக்கிறது, அது ரொம்ப முக்கியம். கப்பு ரொம்ப முக்கியம். அது போடும். நீங்க போடலைனாலும் எங்கால எடுத்துருக்கான் போட்டுருவான். நறுக்கி போட்டு பிரச்சனை இனி தூங்க விடுறதா இல்ல.
நான் வந்து ராத்திரி தான் வந்தேன். நீங்க தொடர்ச்சியா போராடிக்கணும். காலையில சொல்லிட்டேன் போயிருவோம், அங்க போயிருவோம் அப்படின்னு. பெருந்தலைவருக்கு மாலையை போட்டு நேரம் இங்க வந்திருக்கேன். அதனால ஒரு ஐயா ஏதோ விவாதத்துல பார்த்தேன், எங்களுக்கு 50,000 60,000 10,000 5,000 கொடு சம்பளம், 5,000 கொடு, பள்ளிக்கூடத்தை தொடச்சி பெருகி கூட விடுறோம், ஆனா வேலை நிரந்தரமா அதுக்கு அவ்வளவு தூரம் இறங்கி போக வேண்டியது. நான் உங்களை கேட்கிறேன், உங்க சம்பளம் சம ஊதியம் தரம் 1,00,000 ரூபா ஒரு எம்எல்ஏக்கு, நீங்களாவது கையை தட்டுறிய, அவன் மேசையை தட்டுறான். அந்த நேரத்துக்கு 4 மாட்டு சாணியை தட்டி இருந்தாலும் எருவை நல்லா தட்டிக்கலாம். யாராவது உங்களுக்கு சொல்லு, 1,50,000 ரூபாய்க்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்யற வேலையை சொல்லு, மனச்சான்றோட சொல்லு. உனக்கு 9,00,000 கோடி கடன் இருக்கடா, பிச்சைக்காரப்பட கடன் கரப்பையில, அப்புறதுக்கு எம்எல்ஏக்கு 1,50,000 சம்பளம்? எதுக்கு சம்பளம்? என்ன வேலை? ஏதாவது வேலை சொல்லுங்க, ஏதாவது வேலை. என்ன வேலை செஞ்ச? தென் மாநிலங்களே அதிகமா சட்டமன்ற உறுப்பினர் சம்பளம் வாங்குற மாநிலம் நம்ம. தென் மாநிலங்களே அதிக கடனா இருக்கிறது நம்ம. 9,00,000 கோடி. கொடுமை, கொடுமைதான். அதுக்கு காசு இருக்கும். இப்ப தேர்தல் வரும்போது பாத்தீங்கன்னா நீங்களே பார்க்க போறீங்க, உங்க கண்ணு முன்னாடியே கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க கூட வாக்காக முகவரா போய் இருந்து உட்கார்ந்து வேலை செய்யறது வரும். அது வரும்ல. எங்க ஊர் முதுகுளத்துல ஒரு ஆசிரியர் சின்னா, இவனுக்கு அந்த பையன் பரவாயில்ல, இந்த 2 கட்சி தானே இருக்கு, அதுல சொன்னா நீங்க உங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் வரும், அதனால அந்த கட்சிக்காரனுக்கு இந்த பையன் பரவாயில்ல சின்னா. என்னங்க அப்படி சொல்லி அவன் 200 ரூபா சொல்லுவேன், 50 எடுத்துக்கிட்டு 150 தருவேன். இந்த பையன் கம்பாரு பேசின 200 கொடுத்துருவான். அவன் யோக்கியத 50 ரூபாய் சேர்த்து கொடுக்கறதுல இருக்கு. இது இரவோட சொல்றீங்க, இது கொடுமை. எப்படியாவது இத சரி பண்ணணும். எந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றல கொடுத்தத. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யறாங்க, அது கண்டல். இது அதான் நான் சொன்னேன், எதிர்கட்சியா இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறங்க அப்படின்னு நீங்க யாரும் கேட்கல, நீங்க யாரும் கேட்கல. அப்ப நல்லா போராடுவாங்க. இப்ப நான் ஒருத்தன் தான் காவேரிக்கு தண்ணி வரல, ஏய் வாப்பா போராடுவோம்னு. அவன் என்னைய கேட்கிறாங்க இந்த ஊடக, ஏன்னு நீங்க பெரிய போராட்டம், நேத்தாப்பா போராடி இருக்கேன், என்னைய கேட்கிற? போராடாதவங்களுக்கு எல்லாம் இல்ல, நீங்க தானே நீங்க அடிக்கடி போராடுவீங்க இல்லைன்னு. அவனுக்கு நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸ் அவனுக்கு. அவன் சொல்றானே, அண்ணே இப்போ உங்க ஸ்பீச் தானே எனக்கு பொழுதுபோக்கு. டேய் நான் என்னடா பொழுதுபோக்குறது, ஒரு என்ன காமெடி மாதிரி ஆகிட்டான். என்ன பண்ண தெரியும். அதனால பசிங்கிற பெருநெருப்பை கொட்டி நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அதுக்கு எப்படி எந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. நம்பிக்கையோடு இருங்க, தொடர்ச்சியா போராடி வெல்லுவோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம போராட்ட தீவிரம் எடுக்கும்போது வந்து உட்கார்ந்து பேசி அடுத்த தடவை பண்ணிடலாம், உடனே பண்ணிடலான்னு கலைச்சு விட்டு அது முடிஞ்சிட்டு. இது 4 தடவை 5வது தடவை போராடும், 4வது தடவை போராடுறோம். அதனால போராடினா பெற முடியுங்கிற நம்பிக்கையும் கொஞ்ச நாள்ல இழந்துரும். அதுல எது ஒண்ணுக்கு ஒரு குழு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. குழு, ஆசிரியர் பிரச்சனை தீர்க்க ஒரு குழு, ஓய்வற்ற நீதிபதி மாதிரி ஒரு குழு. இந்த குழுவோட 4 அங்குல அப்படி போகும். இந்த குழு ஒண்ணு 38 குழுவோ என்னமோ. என்னென்ன குழு போட்டிருக்கீங்க வேகமா சொல்லுங்க. அது தெரியாது, ஆனா அறிவிக்கிறதோட முடிஞ்சு. எந்த குழுவும் வேலை செய்யாது. இதுக்கும் குழு போட வாய்ப்பு இருக்கு, எச்சரிக்கையா இருங்க. போட்டாங்களா? 9 மாசம் ஆச்சா? இப்ப அந்தால தேடணும். எப்ப நீ தானே குழு, இங்கவா பாப்ப. ஜனவரி 1, அடுத்த ஜனவரி வரப்போகுது. அது எப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, குழந்தைகள் நலன் அதுக்கு ஒரு 5,000 கோடி ஒதுக்கீடு, சாலைகள் மேம்படுத்தல், தரம் மேம்படுத்தல் அதுக்கு ஒரு 2,000 கோடி ஒதுக்கீடு, அப்புறம் கழிவுநீர் வழிந்தோட காவாய் அமைத்தல் அதுக்கு ஒரு 5,000 கோடி ஒதுக்கீடு. அது ஒதுக்கீடுன்னு எல்லாம் இருக்கும். அப்ப நம்ம போய் கேட்போம், எங்க 5,000 கோடி ஒதுக்குனீங்க, இந்த மழை நீர் கழிவு நீர் வழிந்தோட காவாயே காணாமங்க அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? 5,000 கோடி ஒதுக்கணுமா? ஆமா ஒதுக்கணும். அதுல என்னங்க ஒரு வேலையும் நடக்கல. மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. 5,000 கோடி ஒதுக்கீடு. அதாங்க ஒதுக்கணும்.
அதை என்ன பண்ணீங்க? பதுக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நீங்க தேர்தல் வரும்போது அதுல 1000 ஐநூறு உங்களுக்கு பிதுக்குவோம். அவ்வளவுதான். இந்த ஒரு 1000, இந்த ஒரு 1000. இது நாங்க தான் வழங்குறோம் சொல்லலையே, அதுக்கான நிதியை அளிக்கிறோம், அதுக்கான நிதியை வழங்குகிறோம் என்று சொல்லல, ஒதுக்குறோம். அது மாதிரி இப்ப நம்மளையும் எப்படி பண்ணாங்க? ஒரு ஓரத்துல ஒதுக்கி இருக்காங்க. இந்த வளாகத்துக்குள்ள வச்சு மூடி பிரச்சனை என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஒன்னு இவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என உடன் பிறந்தார்களே, நெருப்பை எவ்வளவு குப்பையை போட்டு மூடினாலும் மூடிவிட முடியாது என்பதை உலகத்தின் ஒட்டுமொத்த இருளை ஒன்றாக திரட்டி வந்தாலும் ஒற்றை மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை அணைக்க முடியாதுங்கிறத காட்டும். சும்மா போராடி அவங்க கலைஞ்சு போறது. இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இறுதியான ஒரு முடிவை எட்டும் வரை உறுதியாக நீங்கள் இருங்க. நான் எப்போ நீங்க நில்லுங்க, எந்திரிச்சு ஒரு நிழல், அது நான் தான். நான் நிழலா இருக்கும். உங்களுக்கு தைரியமா நின்று போராடுங்க. ஒரு தடவை கண்ணதாசன் சொல்றாரு, கவியரசு, ஒரு தடவை நீ சமரசம் செஞ்சுட்டீனாடா உன் வாழ்க்கை முழுக்க சமரசம் தாண்டா செய்ய முடியும், வேற வழி இல்லைன்ற. அதனால தொடர்ந்து போராடுங்க, பார்ப்போம். நமக்கு ஒரு காலம் வரும் என்று நான் சொல்ல மாட்டேன். நமக்கான காலத்தை நாம் உருவாக்குவோம். அதுக்கு நம்பிக்கையோட இருங்க. அரசுக்கு நான் வைக்கிற கோரிக்கை, அங்க டிஎன்டி எழுதிட்டு டீச்சர்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு பாஸ் ஆகி தேர்வு பெற்றிருக்கிறவங்க நியமன தேர்வை எழுதி வலத வச்சு எங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுங்கிறாங்க. இங்க வேலை செய்யறோம், சம வேலை தான் செய்யறோம். அந்த ஆசிரியர் நீங்க ஊதியம் கொடுக்குற அந்த உயர்ந்த ஊதியம் கொடுக்குறவங்க கூட அதிகம் நாங்க கல்வி தகுதி பெற்றிருக்கிறோம், அதே வேலையைத்தான் செய்யறோம், எங்களுக்கு சம வேலை வழங்குறீங்க, சம ஊதியம் கொடுங்க. இவங்க கோரிக்கை. அங்க பகுதி நேர ஆசிரியர்களா எங்களை எடுத்திருக்கிறீங்க, பணி நிரந்தரம் செய்யுங்கிறாங்க. நீங்க அன்பிற்குரியவர்கள் நினைக்கணும், இந்த ஆசிரியர் மட்டும் எல்லாமே துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே ஒப்பந்த கூலி தான், ஒப்பந்த பணியாளர் தான். ஏன்னா நிரந்தரமாக வெளியேறும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும். அதுதான் அது. அப்ப அதுக்கு ஆசிரியர் பெருமக்கள் 3 கோரிக்கைகளை, உயிரான கோரிக்கைகளை 3 கோரிக்கைகளை வச்சு தனித்தனியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். என்னது? யாரு டக்குன்னு கூப்பிடுப்பா, சொல்லுப்பா. முதல்ல தண்ணி இல்லைங்க, குடிக்கதா கொடுங்க. இல்ல போப்பா, உடனே இங்க பாரு, உடனே ஏதாவது குடிக்க கொடுங்க, அதாவது எலக்ட்ரால் கொடுங்க, உடனே கொடுங்க. இவரோட சேர்த்து 250 பேர் மயங்கி இருக்காங்க. நாட்டின் அறிவு மயங்கி விழுந்தால் என்ன இருக்குன்னு பாத்துக்கிறீங்க நீங்க. நாட்டின் அறிவு மயக்கத்தில் இருக்கு. உடனடியாக இந்த 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 எவ்வளவு துயரமா இருக்கு பாருங்க. அதை பார்க்கும்போது இதை தயவு செய்து காட்சியாக பார்க்கிற மக்கள், போராடுகிற ஆசிரியர் பெருமக்களுக்கு உணர்வளவில் ஆதரவா இருங்க. அதிகாரத்தில் இருப்பவர்கள் உடனடியாக இதை தலையிட்டு பேசி ஒரு தீர்வுக்கு கொண்டு வர பாருங்க. அப்படியே இருந்துட்டு ஒரு 4 நாள் இருப்பாங்க, போயிருவாங்க, 5 நாள் இருப்பாங்க, போயிருவாங்கன்னு காலம் கடத்தி கவனத்தில் எடுக்காம கடத்தாதீங்க. தயவு செய்து